அதுவா எப்படி தெரியுமா? நேத்து நைட்டு கூட என் பையன கட்டி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு வந்து நான் வந்து எப்போ எங்க அப்பா, அம்மா வந்து சின்ன வயசுல வந்து என்கிட்ட வந்து நெறைய பேசுவாங்க. லைக் அப்பா எப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிறேன். அப்பா வந்து அப்பாவோட சாப்பாடு நாங்கள் கீழே சிந்தி சாப்பிட்ருந்தோம்னா இந்த ஒரு ஒரு பருக்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஒரு பருக்கையும் வந்து அப்பாவோட ஒரு ஒரு சொட்டு ரத்தம் இப்படிலாம் சிந்தக்கூடாது, இது இப்படிலாம் செதறி சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நிறையா வந்து அப்பா அட்வைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ என் பையன் தூங்க போகிற நேரத்தில் நான் வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ் மாதிரி என் பையன் சொல்கிறேன். அம்மா வந்து இன்னைக்கு இந்த கிளைண்ட் வந்து என் அம்மா வந்து இவ்வளோ நேரம் நிற்க வச்சுருந்தாங்க, அம்மா ரோட்டில் வெயிட் பண்ணேன், அம்மா வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன், இப்படிலாம் நீ அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்ச நாளாக என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் இந்த பெட் டைம். ஸோ அப்படி ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம போகிற டைமும் நம்ம வர டைமும் வந்து ஆல்மோஸ்ட் மிட் நைட்லேயே ட்ராவல் பண்ணுறோம்ல, லைக் ஒரு எப்படி சொல்கிறது திருட மாதிரி. அதனால் நைட்டில் தான் முக்கால்வாசி என் ஃபேமிலியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். மைட் இட்ஸ் ஒர்க்ஸ் ஆக்சுவலி ஃபார் த ஃபேமிலி,